எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். மட்டும் நானும் மத்தவங்க நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு லாகோல் வந்து லிட்டில் பிஸிஸா இருக்காரு. அதனால வரல. முதலாளியும் வந்து லிட்டில்ஸ் பிஸிஸா இருக்காரு. கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி. ஆர்சிபி வந்து கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. விராட் கோலி 100. இதுக்காக பல ரசிகர்கள், கோடானு கோடி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த செஞ்சுரி எனக்கு அடிச்சிட்டாரு கோலி. ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. மட்டும் என்ன நினைக்கிறேன் இந்த மேட்சை பத்தி? அதான் பிச்சில் வந்து கொஞ்சம் நல்ல இது இருந்துச்சு. இனிஷியலா கொஞ்சம் பைட் இருந்துச்சு. ஸ்விங்கா போன மேட்சே புவனேஸ்வர் குமார்லாம் பார்த்தோம். பயங்கரமா ஸ்விங் பண்ணாங்க. அதே மாதிரி தான் போட்டார், நல்லா தான் போட்டாரு. இனிஷியலா கொஞ்சம் இது பண்ணாலும், ஒரு ரெண்டாவது ஒரு டேக் டவுன் பண்ணாலும், டஃபியை டேக் டவுன் பண்ணாலும், அதுக்கப்புறம் அவர் நல்லா அந்த டஃபி நல்லா போடல இன்னைக்கு. எல்லா ஓவரும் அடிச்சாங்க டஃபியை. அதான் டஃபியா செகண்ட் ஓவர் டேக் டவுன் பண்ண அப்புறம் தேர்ட் ஓவரில் விக்கெட் விழுந்துச்சு. ஃபின்னால அவுட் ஆகலன்னா மேபி இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் அவங்க நம்ம அதான் இப்போ போயிட்டாங்க. இனிமேல் அவங்க என்ன பண்ணோம்னா ரஹானே இல்லை ரகுவன்சி ஒருத்தர் விளாண்டா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து இன்னும் அதாவது இவ்வளோ அடிச்சுட்டு 3 விக்கெட் தான் போயிருக்கு அப்படின்னும் போது 200 கூட அடிக்கலன்னா இப்போ இருக்கிற நிலைமையில வந்து தட்ஸ் அ பேட். இதுதான் ரொம்ப போரா விளாண்டாங்க அவங்க. அதுவும் ரகுவன்சி கடைசி ஓவர்ல கூட அவர் அப்படியே தரையில வந்து ஆண்ட்ரே ஆடிட்டு இருக்காரு. அது ஹி ஹேஸ் ஆல் தி ஷாட்ஸ், எல்லா ஷாட்ஸும் இருக்கு. பட் அது வந்து ஐ திங்க் அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட்ல மேபி அந்த பால் போட்டால் தான் அடிப்பேன் அப்படின்ற இதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்றது, நம்ம புஷ் பண்ணுவோம் கேமை, லைக் டவுன் த ட்ராக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் வர பால் வந்தா நான் அந்த மாதிரி ஆடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காரு. பேட் பால்ஸ் மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு. அதான் அவங்க வந்து இது ஷுவரா இது பண்ணாங்க. இப்ப நான் இது கொஞ்சம் பேசுவோம். பல நாட்களா நான் சொல்லிட்டு இருந்தேன் டீம் செலெக்ஷன்ஸ் எப்படியாவது வெங்கடேஸ்வர் உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க அப்படின்னா அது இன்னைக்கு பண்ணாங்க. அவர் பெருசா ரோல் பிளே பண்ணல. பட் இந்த காம்பினேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? பழைய காம்பினேஷனே பெட்டர்னு நினைக்கிறியா? நீ ஜெயிச்சிட்டாங்க கன்வின்சிங்கா. பட் வெங்கடேஸ்வர் வந்தனால கொஞ்சம் நிறைய டிஸ்டர்ப் ஆயிருக்கு. டஃபி உள்ள வந்திருக்காரு, ஷெப்பர்ட் வெளியே போயிருக்காரு. ஷெப்பர்ட்னால ஃபினிஷ் பண்ண முடியல. ஈஸியா க்ளோஸ் பண்ண வேண்டிய கேம்ஸ்லாம் அவர் க்ளோஸ் பண்ணல. அதனாலதான் அவர் மெயினா டிராப்டு. இது வந்து அன்ஃபேர் அண்ட் சுயா சர்மா ஒரு விதத்துல. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல இந்த மேட்ச் வந்து அவங்க வருண் சக்கரவர்த்தியும் இன்ஜூர்டுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா எனக்கு என்னமோ பிச்சை பார்த்து 2 பேரும் ஸ்பின்னர்ஸ் வேணாம் உட்காரு அப்படின்னு சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பேசர் விளையாடினாங்களோன்னு நினைக்கிறேன் இந்த பிச்சுக்கு. இதே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அதான் நான் வந்து நினைக்கிறேன் அந்த டஃபி இதை வந்து should be flexible. 2 பேரும் வெளியே இருக்கணும், வேணும்னா யூஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம், வச்சா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம முதலே பேசணும். ஆர்சிபி வந்து சிஎஸ்கே ஹியூமிலியேட் பண்ணி ஒரு வின் நம்ம லைவ் போனோம். அதுக்கப்புறமே இதை நம்ம பேசணும். அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது தே ஹேவ் டு செலக்ட் இந்த ஆப்ஷன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு. பட் தெரியல, இன்மேட் ஸ்பின்னிங் பிச்சா இருந்தா திடீர்னு அவர் டிராப் பண்ணாம ரசிக்ஸ் எல்லாம் உட்கார வைப்பாங்களா? அது பண்ணக்கூடாதுங்கிறேன். திருப்பி நீங்க இப்படிதான் பண்ணணும். இல்ல அந்த ஜார்டன் காக்ஸ் ஆடலாமே நீங்க லைக் ஃபார் லைக் இதுக்கு ஷெப்பர்டுக்கு கூட ஜார்டன் காக்ஸ் ஆடிட்டு டைரக்டா இவங்க சுயேஷையும் ஆடிடலாமே. பாப்போம் இப்ப பெத்தலே அவங்க எப்படி உட்கார வைக்கிறாங்கன்னு பாப்போம். சால்ட்டுக்கு பெத்தல் அது விட்டுறா. இப்போ வெங்கடேஷ் பதிலா ஜார்டன் காக்ஸும் டஃபிக்கு பதிலா சுயேஷும் வந்தா என்னன்னு கேக்குறேன். வெங்கடேஷ் ஐயர் அட் நம்பர் 7 எனக்கு பெருசா இட்ஸ் நாட் இன்ஸ்பைரிங் கான்ஃபிடன்ஸ். அவர் டொமஸ்டிக்லேயே ஒன்றும் பெருசா அந்த ஸ்லாட்ல வந்து பெருசாலாம் அடிக்கல. ஸோ அதுக்கு ஷெப்பர்டே விளையாடிட்டு போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும். தே கேன் கோ பேக் டு த ஓல்டு இது, அந்த மாதிரியே பண்ணிட்டு போகலாம் பெட்டர். இப்போ ஹேசல்வுட் வந்து பவர் பிளேல போட விடாம டஃபியை போட்டு 2வது ஒரு அடியை போட்டு எப்போ போடாலும் அடிக்கிறாங்க. அது வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்றேன், அந்த ஸ்பாட் வேஸ்ட். பாப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னா. இவங்களும் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. சுபம் தூ அதாவது ஐபிஎல்ல வந்து தூபே 3 தூபே இருக்காங்களாம். சிவம் தூபே, சுபம் தூபே, சௌரவ் தூபே. ஸோ இந்த தூபே இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. பெருசா வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அனதர் தூபே. இவங்க இந்த சேஞ்சை பத்தி என்ன நினைக்கிறேன்? நியூ பால் நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரே ஒரு ரன் தான் போச்சு. அதுவும் நல்லாவே போட்டாரு. பெத்தலுக்கு போட்டாரு. 5 பால் பெத்தலுக்கு போட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அதான் அதுக்கப்புறம் அதான் அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பால் வந்து கொஞ்சம் டவுன் த ட்ராக் வந்து 6 அடிச்சாரு. செகண்ட் பால் ஆக்சுவலா ஒரு டீசென்ட் பால், அதை வந்து ஒரு நல்லா விளையாட்டாரு. தேர்ட் பால் டவுன் ரைட் ரொம்ப கேவலமான பால். கொஞ்சம் ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா அவர் ப்ராக்டிஸ் மேட்ச்ல ஆக்சுவலா அவர் நல்லா போட்டாரு. இப்ப வைபவ் ஓவரா போடுறதுக்கு யார் வேணா போடலாம். டோர்னமெண்ட் விட்டு போயாச்சு. அது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிளும் இருக்கும். அவருக்கு அடுத்த சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த 3 மேட்ச் அவருக்கே கொடுத்தா பெட்டரா இருக்கும். அடுத்த மேட்ச் ஹேர்லைன் டோ ஃபிராக்சர் பட் ஹோப்ஃபுல் ஃபார் நெக்ஸ்ட் கேம்ங்கறாரு ஒரு அபிஷேக் நாயர். இவர் வருண் சக்கரவர்த்திக்கு ஹேர்லைன் ஆண்டா அந்த டக் அவுட்ல பேசும்போது. ஹேர்லைன் ஃபிராக்சர்னா அடுத்த மேட்சுக்கு ரெடியாவா?
அதான் அப்படி சொல்றாரு ஒரு ஹேர்லைன் அதான் எனக்கும் புரியல. பட் ஆனா பாப்போம் போன என்ன மேட்சே பண்றாங்க. வந்து அதை சொன்னோம்ல நம்ம, லிம்ப் பண்ணி தான் போட்டாரு, ஃபினிஷ் பண்ணாரு ஓவர். ஸோ ஈஸியா வந்து இன்னும் ஒரு 20 ரன்னாவது அடிச்சிருக்கலாம். 220, 210, கண்டிப்பா 220 ஃபினிஷ் பண்ணியிருந்திருக்கலாம். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க கோலியை செட்டில் ஆக விட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய கொடுத்தாங்க. பட்டிதர் ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. பட் டிம் டேவிட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச், அது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் கேட்சஸ் மனிஷ் பாண்டே பிடிச்சிட்டு அதை அது வந்து அவர் ரொம்ப கடியாயிட்டார். இதை போய் இவ்வளவு என்ன நம்பலையா, இத்தனை ரீப்ளே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினைக்கிற அதை பத்தி? நல்ல கேட்ச் மனிஷ் பாண்டே. அதான் சொல்றேன், மனிஷ் பாண்டே எல்லாம் இன்னும் வெளியே இருக்காரு. பவல் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும் விளாடுறாங்க. அனுகுல் ராய் இருக்காரு, சுனில் நரேன், இவங்க எல்லாம் பேட்டிங் பண்ணாம லைக் 200 கீழே வந்து அடிச்சுட்டு விக்கெட் விடாம இருக்கிறது வந்து சரியில்லைதான். ரோமன் பவுல் உள்ள வந்திருக்கணும். இது ரொம்ப ரொம்ப கிரைம் இவங்க பண்ணது இன்னைக்கு. கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல அது கிரைம் தான். இந்த சைடு வந்து கேட்ச், விராட் கோலி கேட்ச்னு சொல்ல முடியாது. ரோமன் போல் அதெல்லாம் வந்து கேட்ச்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப அட்டிய போட்டு விட்டது. அவர் தடுத்தாரு. மேபி கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் மேபி பிடிச்சிருக்கலாம். ரொம்ப டஃப் படிக்கல் சான்ஸ் தான். அதான் 5 ஓவரா ஒரு கேட்ச் படிக்கல் தானே விட்டாரு. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேபி கொஞ்சம் ப்ரெஷர் வந்திருக்குமா. ஏன்னா இவங்க மிடில் ஆர்டர் வந்து ரீசெண்டா பட்டிடாரு, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, இவங்க 3 பேரும் ஒன்றும் பெருசா அடிக்கல ரீசெண்டா. ஸோ அப்போ மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்திருந்தா ஏதாச்சும் ஆயிருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் தேவ், வெங்கடேஷ் ஐயர், குணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் ஒரு 6 வேற ரஷீத் தான் இப்ப முன்னாடி வர்றாரு. இல்ல, அதான் ஒரு 6 அடிச்சாரு புவனேஸ்வர் குமார். அதான் அவர் 4th ever 6 in IPL அந்த 6. ஸோ அதுதான் இப்போ வந்து டேபிள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. ரொம்ப ஐடென்டிக்கலா இருக்கு ஜிடியும் ஆர்சிபியும். பட் ஆர்சிபி சுப்பீரியர் ரன் ரேட். 12 மேட்சஸ் 16 பாயிண்ட்ஸ், 12 மேட்சஸ் 16 பாயிண்ட்ஸ். இப்போ மேக்ஸிமம் 20 பாயிண்ட் வரைக்கும் கூட போகலாம் ஆர்சிபி. ஜிடியும் அதே மாதிரி தான் 20 பாயிண்ட் வரைக்கும் கூட போகலாம். சன்ரைசர்ஸ் 12 மேட்சஸ் 14 பாயிண்ட்ஸ். பஞ்சாப் வந்து 11 மேட்சஸ் 13 பாயிண்ட்ஸ். அப்படியே அடுத்த மேட்ச் ஆர்சிபி வந்து ஆனா அடுத்த டாப் 4ல இருக்கிற 2 டீம் மட்டும் தான் விளையாடுறாங்க. அடுத்தது பஞ்சாபும் பஞ்சாபே எஸ்ஆர்எச்சோட விளையாடும் போது அவங்க எல்லாம் இருப்பாங்களா டாப் 3ல அப்படி டாப் 4லன்னு தெரியல. ஜிடிக்கு வந்து கேகேஆர் ஒன்னு இருக்கு, சிஎஸ்கே ஒன்னு இருக்கு. அது ஒரு செம மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஜிடி வெர்ச்சுவல் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல அடுத்த மேட்ச் ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஓவர் வேற இல்லன்ட்டீங்க. கை இன்ஜுரி ஓவர் 10 1.5 டன் அடிச்சா பாக்குறியாடா அது இதுன்னு சொல்லி அவர் தை இன்ஜுரின்னு கிளம்பி போயிட்டாரு. ஸோ பாப்பா அதை பத்தி தனியா நம்ம பேசுவோம். ஸோ இப்போ நாளைக்கு மேட்ச் 58, மேட்ச் நம்பர் 58, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பாருங்க, அதுக்கு தனியா எங்கேயோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேக் ஸ்பேசம்ங்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் பர்சனல் ரீசன்ஸ் டீம் விட்டு போயிட்டாரு. 2 பேருமே நாளைக்கு விளையாட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன டீம் வந்துருவாருன்னு தான் போட்டிருக்காங்க. டவுட்ஃபுல்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஜேர்னலிஸ்டே ட்வீட் பண்றாங்க ட்விட்டர்ல. என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நீ நினைக்கிற? சரி, அதான் இப்போ அஃபிஷியலா போயிட்டாங்க டோர்னமெண்ட் விட்டு. வெளியே யாரும் ட்ரை பண்ற அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் யாரும் பெருசா இல்ல சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு. சோ டானிஷ் மலேவாருக்கு இன்னும் கொடுக்க மாட்டாங்களா திரும்பி? அதான் he doesn't looks like someone who's like அந்த இதுக்கு வந்துருவாரு, ஒரு 2 சான்ஸ் கொடுத்தா அடுத்த சீசன் ரெடி ஆயிடுவாருன்ற அளவுக்கு இல்ல அவர் இப்போதைக்கு. அவ்வளவுதான். மின்ஸ் வந்து அவங்களும் எவ்வளவு இது பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லி பாத்துட்டாங்க. அவருக்கும் இது பண்ற மாதிரி தெரியல. ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் விளையாடி இருக்காரு. பாப்போம் எப்படி பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியற அளவுக்கு இருக்கா அவங்க மைண்ட்ல? இப்ப ஹர்திக் பாண்டியாலாம் இல்லைன்னா அதுதான் இவருக்குலாம் நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க, ராஜ்பவாக்கெல்லாம். பாப்போம் அடுத்த வருஷம். ஐ திங்க் நிறைய நம்ம சிஎஸ்கே வச்சு இவ்வளவு ட்ரேட் சொல்லிட்டு இருந்தோம். அடுத்த வருஷம் ஃபுல்லா ட்ரேட் வில் பி லைக் பேஸ்ட் ஆன் மும்பை தான் நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமா இத்தனை வருஷமா திரும்பி சஞ்சு ட்ரேட் மாதிரி ஆயிடுச்சு ஹர்திக் ட்ரேடு. நம்மளுமே வந்து நிறைய எபிசோட் போறோம் வியூவர்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்பவே ஹர்திக் பாண்டியா ட்ரேட் வீடியோஸ் அலர்ட். இப்ப வந்து எல்எஸ்சி பேசுறாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த் ஸ்ட்ரைட் ஸ்வாப். உங்களுக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தானே இல்ல, ஓப்பனிங்கும் வச்சுக்கோங்க பந்தே. அக்சர் பிளஸ் ரிஸ்வி ஃபார் ஹர்திக்னு பேசி முடிச்சிட்டாங்கன்னே போட்டாங்க ட்விட்டர்ல. சைன் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சைன் பண்ணிட்டு இருக்காங்க as we speak அப்படிங்கிறாங்க. ஸோ பாப்பா ஜிந்தல் அப்படிங்கிறதுல வந்து JNDI போட்டாங்க, டி இப்போ போட்டுட்டு இருக்காங்கன்ற சொல்லிட்டாங்க. பார்ப்போம். பட் அதான் மும்பை நாட் மச். இது பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த சீசன் கசன் ஃபார் டெஃபினெட்லி ஃபார் மீ. ரகு சர்மா டீசென்ட். அதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. போடுறாரு, அதான் போடுறாரா, போன மேட்ச்ல பவுலிங்கே கொடுக்கலடா. அது அவங்களோட இது. வாங்கடையில போடுறதுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. அந்த வாங்கடையில போடுற அந்த ஸ்பின்னரா இருக்கிறதுக்கு ரகு சர்மாக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. I would say நமந்தீர்.
நமந்தீருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தா. நேற்று நிறைய நெட் நெகட்டிவ் நாக் ஆடி இருக்காரு நமந்தீர் பை த வே. பட் நமந்தீருக்கு என்ன நான் சொல்றேன்னா, நான் இவங்க ஹர்திக் பாண்டியா மட்டும் இல்லாம நல்ல டிராஸ்டிக்கா ஒரு டிசிஷன் எடுக்கணும், சூரியகுமார் யாதவும் ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பொசிஷன்ல சிஎஸ்கேவா? நம்ம சூரியகுமார் யாதவ் எங்க வேணா போட்டோம், ஒரு எங்க வேணாம், நமக்குலாம் வேணாம். நான் சொல்றேன் நமந்தீர் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு எந்த டீமும் எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்கையவா? இப்படிலாம் சொல்லாத, எடுத்துக்குவாங்க. கேகேஆர்லாம் எடுத்துக்குவாங்க. அதான் கேப்டன்சி வேணும், வேற வழி இல்லைன்னு எடுத்துப்பாங்க. சரி, அடுத்த சீசனுக்கு போகாதீங்க, இந்த மேட்சுக்கு வாங்க. இப்ப இதுதான் அதே பிளேயிங்ல தான் போவோம் மோஸ்ட்லி. அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த டீம் வச்சு மும்பை டீம் வச்சு இந்த இதெல்லாம் இல்ல மும்பை டீம் வச்சு போடுற மீம்ஸ் எல்லாம் நானும் நம்மளும் தான் பார்த்து சிரிக்கிறோமே குரூப்ல. நாட்டு நடப்பு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு தான் கரெக்டா பொருந்தது. சரி வாங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு போங்க அடுத்து. அதுவங்க வந்து அதே டீம் தான் போவாங்க. யாஷ் வந்தாரு. யாஷ் வந்து பெருசா சிறப்பா போட்ட மாதிரி ஒரு போல்டு எடுத்தோடனே நம்ம லாகுல் பயங்கரமா எக்ஸைட் ஆனார் நம்ம இதுல குரூப்ல. ஆனால் விஜயகுமாரே அவங்க கண்டினியூ பண்ணியிருந்துக்கலாம் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நீ என்ன நினைக்கிறேன்? இல்ல அது அந்த மேட்ச் வந்து அந்த பிச்சுக்கு அவங்க கொஞ்சம் சீமிங்கா இருந்தா அவர் பெட்டரா இருப்பாருன்னு நினைச்சிருக்காங்க. அவரு ஆஷோட இவருக்கு சீம் மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய மேட்சஸ்ல வந்து ரொம்ப கிரீனா இருக்கும் போது டொமஸ்டிக் மேட்சஸ்ல இந்த 5 விக்கெட் எல்லாம் நிறைய எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு ஸ்விமிங் மூவ்மெண்ட் இருந்தா யாஷ் தோக்கு நல்லா போடுவாருன்னு மேபி அந்த மேட்ச் எடுத்திருக்கலாம். பட் அதான் பெண்டு ஆஷிஷ் என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல உமர் ஜாய் வந்துட்டாரு அவர் எடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பாப்போம் எப்படி இருக்கு. அது ஒரு கால் அவங்க எடுக்கணும். பாட்லெட்டுக்கே திரும்பி போறாங்களா, லாக்கி நிகில்னு சொன்னாங்க. ஸோ வெதர் தே கோ பேக் டு பாட்லெட் ஆர் டூ கண்டினியூ வித் துவார்ஷிஸ் ஆர் பிளே உமராசி பண்றாங்களான்னு தெரியல. இல்ல ஸ்டாயினிஸ் டிராப் பண்ணிட்டு உமர்ஸா ஆட சான்ஸ் இருக்கா? ஸ்டாயினிஸ் நல்லா விளையாடிட்டு இருக்காரு பேட்டிங் வைஸ், அதனால அதெல்லாம் சான்ஸ் இல்ல. ஸோ அப்போ அவர் பவுலிங் யூஸ் பண்ணாங்க. ஆனா ஆர்டிஸ்ட் போன மேட்ச் பார்க்கணும். எனக்கு புரியல. அக்சர் பட்டேலும் அந்த இன்னிங்ஸ்ல போடல, சஹாலும் சாயலும் அந்த போடல. இன்னிங்ஸ்ல போடல. அந்த அளவுக்கு சீமிங் பீச் மாதிரி தெரியலையே. சாயலுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அக்சரும் மில்லரும் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அக்சர் இந்த ஃபார்முக்கு யார் வேணா போட்டிருக்கலாம். அப்ப அவர் ஃபார்முக்கு கொண்டு ரன் வந்தாங்க. அடிச்சிட்டாரு. ஸோ இதுதான் அவங்க 2 கொஸ்டின்ஸ். யாஷ் தாக்கூர் ஐ ஃபீல் வைஷாக் ஷுட் பிளே. இல்ல விக்கெட் அவங்களுக்கு கண்டூசிவ் தரம்சாலா. பட் பிரார் இல்லாட்டி அவங்க வைஷாக்கே ஆடலாம். அந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு பஞ்சாபுக்கு. டுவாஷியஸ் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. இன்னொரு கேம் கொடுக்கலாம் அவருக்கு. வேற என்ன கீ பேட்டில்ஸ் இந்த மேட்ச்ல? நம்ம போன தடவை சொன்னதுதான், இவங்களோட மும்பையோட ஓப்பனிங் பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா தான் இருந்திருக்கு இந்த சீசன் ஃபுல்லா. பும்ரா போட்டுறதும் சொல்றேன். ஈவன் இஃப் பும்ரா போல்ஸ் இதுவா தான் இருக்கு. ஸோ ஆனா போன மேட்ச் வந்து நம்ம பஞ்சாப்ல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 பேர் பிரப்சிம்ரனும் பிரியன் ஷாரியாவும் ரொம்ப டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்கன்னா, டக்குன்னு கூட இல்லை, வித்தின் 6 hours அந்த அளவுக்கு அக்ரெசிவ் அவுட் ஆன அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரும் கூப்பர் காலையும் ஸ்லோ டவுன் பண்ணாங்க. அவங்களால வந்து இந்த 200 ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லாம் விளையாட முடியல, ஸ்லோ டவுன் பண்ணாங்க. அதை வந்து பும்ரா பண்ணுவாரா? பும்ரா வந்து எடுத்தோடனே 2 பேரை தூக்குவாரா ஓப்பனர்ஸ அப்படின்னு. அதுல இன்னொன்னு வேற சொன்னாங்க, பிரியன் ஷாரியா வந்து அட்டியே போட்டுட்டு இருந்தாரு, அவர் பேட்டை வந்து செக் பண்ணி சைஸ் மாத்தின அப்புறம் ஒரு 6 கூட அடிக்கல, 11 ரன்னுக்கு 11 பால் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு அப்படின்னாங்க. ஆமா, அதெல்லாம் இருக்கு. அவங்க எப்படி இது பண்ணாங்க. ஹர்ஷதீப் சிங் இந்த வெனியும் அவருக்கு ரொம்பவே சூட் ஆகும். லாஸ்ட் கேம் வந்து 4 overs 22 runs நினைக்கிறேன் பவுலிங் ஃபிகர்ஸ். லெஸ் தென் 6 runs per over. கைண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு கண்டூசிவ் வென்யூல இதுவும் ஒன்று. ஸோ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கம் அவுட் வெல். அதே மாதிரி டாப் ஃபோர் ஆர் ரைட் ஹேண்டர்ஸ். சாஹல கொஞ்சம் ஃப்ரண்ட் லோட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. பட் இதே பிச் தான், அதே பிச்ல தான் விளையாடுறாங்க. நோ ஸ்பின் அப்படின்னு அக்சர் பட்டேலும் ஜாலாம் விளையாடுனாங்களே, அதே பிச்ல விளையாடுறாங்க. அது 4 ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தா பவுலிங் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கும் கொடுத்துருப்பாங்க, சும்மா ஒரு ஓவராவது கொடுத்து பார்த்துருப்பாங்க. இவங்க 2 பேர் இருக்கனால கொடுக்கல. 4 ரைட் ஹேண்டர் இருக்காங்களா? ரிக்கில்டன், திலக் வர்மா, ராஜ் பவார். இல்ல ஓகே, திலக் பின்னாடி வருவார் நான் அசியூம் பண்றேன். அப்படி இல்லாட்டி ரோஹித் சர்மா, நமந்தீர், சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ் 4 ரைட் ஹேண்டர். பாப்பா என்ன பண்றாங்க. காபின் பாஷ் கூட நல்லா போட்டுருந்தாரு. 2 மேட்ச் நல்லா தான் போட்டிருக்காரு. அவர் ஹர்திக் பாண்டியா போனாதான் அவர் விளையாட வைப்ப நட முடிச்சிட்டு இருக்காங்க. நான் எடுக்கலாம்னு நினைச்சேன் போன வாட்டி. சரி விடுங்க, நல்லா போட்டாரு. 4 விக்கெட் போன மேட்ச். அவரும் நல்லா தான் அந்த ஸ்பாட்டுக்கு அவர் இஸ் ஃபில்ட் இன் சீம்லெஸ்லி. ஸோ அது ஒன்றும் அவங்களுக்கு இஷ்யூ கிடையாது. அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. சரி, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா பஞ்சாப் வில் கோ டு 15 தானே? 15. எஸ். எம்ஐ வந்து இது எந்த பாயிண்டும் இல்லை. 9th இருந்து அப்படியே 9th தான் இருப்பாங்க. 8 பாயிண்ட், 6ல இருந்து 8 பாயிண்ட்டுக்கு போவாங்க. ஸோ இதுதான் வந்து மும்பை. ஆனா இவங்க வந்து 15 போவாங்க. தே வில் லீப் ஃப்ராக் சன்ரைசர்ஸ் அண்ட் கோ டு 3rd place. யார் ஜெயிப்பாங்க?
கடைசி 5 மேட்ச்ல பஞ்சாப் 1 ஜெயிச்சிருக்கு, மும்பையும் 1 தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய சொல்றாங்க. இப்ப பிரப் சிம்ரன் வந்து 10 கேஜி கெயின் பண்ணிட்டாரு, அது இதுன்னு போட்டாங்க. அவர் அவர் ஏதோ வேற சிக்ஸ் பேக் போட்டாரு, வச்சிருக்க மாதிரி எல்லாம் ஒரு போட்டோ போட்டிருக்காரு. போட்டோ வந்து ஆப்ஸ் சரி, போட்டோ 4 பேக். போட்டாரு அவரு. ஆனா அது போட்டு பழைய போட்டோ மாதிரி தெரியுது, இப்ப இருக்கிற போட்டோ காமிங்க அப்படின்னு. ஆமா, அதே மாதிரி ஸ்ரேயாஸ் வந்து ரொம்ப அரகண்டா இருக்காரு, அது இதுன்னு வேற ரூமர்ஸ் தான் அது. பிளேயர்ஸ் எல்லாம் இது பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு அதாவது சொல்றாங்க. லிட்ரலி வந்து இப்பதான் லைக் அந்த முதல் 7 மேட்ச் ஜெயிச்ச உடனே அவர் வந்து எல்லாரையும் இது பண்ணிட்டு போறாரு, யார் சொன்னாலும் அவர் கேட்பாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ ஒரு 4 மேட்ச் தோத்தோன்னே இப்படி வருது. அது வந்து அது உண்மை எதுன்னு தெரியாது, பட் சும்மா அதெல்லாம் வந்து சும்மா இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவும் ஃபைட்லாம் இருக்காது, பட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ திங்க் கேட்சஸ் விட்டுறது, எல்லாரும் கேட்ச் விடுறாங்க முக்கியமான மேட்சஸ்ல. பட் ஆனால் அவர் ஓப்பனா சொல்றாரு பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணாரு. மார்க்கோ யான்சனோட பவுலிங் ஃபார்ம் அந்த அளவுக்கு இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் அட் ஒன் டைம். அது கொஞ்சம் ரொம்ப டிப் இருக்கு, கொடுமையா கண்டிப்பா போறான்னு சொல்ல, டிப் இருக்கு, கண்டிப்பா டிப் இருக்கு. கண்டிப்பா கொடுமையா போறான்னு சொல்ல, நீ சொன்ன மாதிரி ஒரு அந்த அந்த ஹைல இருந்து கொஞ்சம் டிப் இருக்கு. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா இவங்க முன்னாடியாச்சும் 260 240 அடிச்சிருந்தாங்க, இப்போ அந்த பேட்டிங்கும் ஓரளவுக்கு இது இருக்கு. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2 பேர் கொடுக்கலன்னா இவங்களால அடிக்க முடியாது, அது ஸ்லோ டவுன் பண்றாங்க. சரி, யார் ஜெயிப்பாங்க அதெல்லாம் ஓகே சொல்லு. 2 பேரும் கொடுமையான பஞ்சாப், ஃபார்ம்ல தான் நான் இருக்காங்க. பஞ்சாப்னு சொல்லிடுறேன். மும்பை ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு நல்லது, ஸோ கோ ஃபார் மும்பை. சரி ஓகே. ஸோ மட்டு வந்து மும்பைன்னு சொல்லியிருக்கு, நான் வந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு என்னென்ன பிளேயிங் லெவனில் போவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கோலி செஞ்சுரியை பற்றி கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ், ஆர்சிபி ஆர் பேக் அட் டாப் ஆஃப் த டேபிள், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. வேற வந்து கேகேஆர் டவுன்ஹில் சீசன், அவங்க வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல். மட்டும் வேற ஏதாவது சொல்றியா? இந்த மேட்சை பத்தி எதுவும் சொல்லிட்டால இன்னும் சிஎஸ்கே தான் சரி ஓவர் டர்ன் போனதுனால ரொம்ப நம்ம சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அதுதான் சிஎஸ்கே நம்ம தனியா மைண்ட்ல ஓடும். பேசுறோம். அதான். ஃபைனல் ஹோம் கேம் வருது மண்டே. ஸோ அதுக்கும் நம்மளுடைய கான்டெஸ்ட் இருக்கு. தொடர்ந்து அரட்டை ஸ்குவாடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். வில் பி பேக் யுவர் அரட்டை ஸ்குவாட். பாய்.